ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தொடர்ந்து உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான அப்டேட் தான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இதுக்கு போன தடவை ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். டிஆர்பி தகவல் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், அது உண்மையாக பொய்யா, அதாவது ஒவ்வொரு டிஆர்பி ஒவ்வொரு வகையான தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது எதன் அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ ரிசல்ட்டு வரவே வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் வீடியோ போடுறீங்க, இது மன உளைச்சலாக எங்களை ஆளாக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இது நான் டிஆர்பி தகவல் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன் தவிர முழுமையான முறையில் நம்ப வேணும்னு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வகையான தான் ரிசல்ட்டுக்கு அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எப்படின்னா ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதாவது இன்னும் எங்களுக்கு தகவல் தெரியலை, மேடத்துலேருந்து இந்த மாதிரி வரல, ஆர்டரு பாஸ் ஆகலை, அது மாதிரி தான் சொல்கிறாங்க தவிர முழுமையான முறையில் எந்த டிஆர்பியில் உங்களுக்கு இப்போ ரிசல்ட் வரும், இல்லை இந்த மந்த் வந்துடும் அப்படின்னு சொல்லலை. ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு மார்ச் எண்டில், அப்புறம் மார்ச் எண்டாகி முடிஞ்சு போச்சு, ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. தவிர உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக டேட்டோ ஒரு டைமோ அவங்க சொன்னதே கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த டிஆர்பி தகவல் முழுமையான முறையில் நம்ப வேணாம்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய டிஆர்பி தகவலும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போன ஒரு ரிசல்ட்டுக்காக உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கும் போது நிறைய டிஆர்பி தகவல் கொடுத்துருக்கேன். எந்த வருஷம் கூட உங்களுக்கு டிஆர்பி தகவல் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ இது பயனற்ற ஒரு தகவலாக தான் இருக்குது. ஏன்னா எந்த டிஆர்பி கால் பண்ணாலும் ஒழுங்கான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி அட்டன் பண்ணாலும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எங்களுக்கு தெரியல அப்படி மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர எந்த டிஆர்பியில் முழுமையான முறையில் ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொடுக்கறது கிடையாது. அதுக்காக தான் சொல்கிறேன், டிஆர்பி தகவல் நீங்கள் நம்பிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்கிறேன். தவிர ரிசல்ட் வரவே வராது, ரிசல்ட் வராதுன்னு நான் சொன்னதே கிடையாது. இது நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் வரவே வராதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. தப்பு, நான் அப்படி சொன்னதே கிடையாது. ரிசல்ட் வரும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு என்னென்ன அப்டேட் கொடுக்கலாம், எந்த அப்டேட் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு அவங்களும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ரெண்ட் ஷாப் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே போன வருஷம் இதே மாதிரி தான் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதாவது கருப்பு சட்டை அணிந்து ஒரு 14 அம்ச கோரிக்கையில் முன் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு வீடியோ எனக்கு கிடச்சிது, அதுதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது 14 அம்ச கோரிக்கைக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அதாவது என்ன சம்மந்தம் இருக்குது இந்த ரிசல்ட்டுக்கும் அதுக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஏன்னா 14 அம்ச கோரிக்கைகளில் உங்களுக்கு கட்டுநர் பணிகளுக்கு ஒரு அம்ச கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது கட்டுநர் நீங்கள் நியமிக்கணும். அதாவது ஒரு கிராமங்களில் 500 ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா கட்டுநர் நியமிக்கணும். அதாவது எங்களால் தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியலை. ஸோ ஹெல்ப்பர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ கிளிப்னு வாங்க லேசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழகம் முழுவதும் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மாநில மையத்தின் வழிகாட்டுதலின்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. அதாவது எங்களது கோரிக்கையான தமிழக முதல்வர் அறிவித்தவாறு பொது விநியோக திட்டத்தில் தனித்துறை உருவாக்க வேண்டும். 500 குடும்ப அட்டைகளுக்கும் உள்ள நியாய விலை கடைகளுக்கு கட்டுநர் நியமனம் செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கடைகளிலிருந்து வரும் பொருட்கள் சுமார் மூட்டை ஒன்றுக்கு 3 முதல் 5 கிலோ வரை குறைவாக வரப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? அதாவது ரொம்ப ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான் ஷார்ட் பண்ணி தேவையான மட்டும் கண்டென்ட் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14 அம்ச கோரிக்கைகள் முன் வச்சுருக்காங்க. ஸோ 14 அம்ச கோரிக்கையில் ஒன்றான கட்டுநர்கள் பணி நியமனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த ரிசல்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நியூ அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு விடணும். ஸோ இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணிச்சுமை காரணமாக சேல்ஸ்மேனுக்கு போன தடவை எப்படின்னா சேல்ஸ்மேன் கம்மியாக இருக்குது. அதாவது ஒரே நபர் 2-3 கடைகள் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ சேல்ஸ்மேனை போன சொல்லியிருந்தாங்க 14 அம்ச கோரிக்கைகள் சேல்ஸ்மேன் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க போன தடவை. ஸோ இந்த தடவை பாருங்கள், கட்டுநர் பணிக்கு பணி நியமனம் பண்ணணும். ஸோ பேக்கர்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதாவது 2-3 கடைகள் பார்த்துருந்தாலும் எங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குது, அதனால் பேக்கர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பணி நியமனம் பண்ணணும்னு தான் இந்த அம்ச கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த சொல்கிற இந்த கோரிக்கைகள் அதாவது அரசு நிறைவேற்றும் பட்சத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சிறந்த அப்டேட் தான் இது. ஏன்னா உங்களுக்கு நம்ம ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்து இருக்க சமயத்தில் இவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சு
அதை கருப்பு சட்டை அணிந்து வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான் இது. நம்ம ரிசல்ட்டுக்காக கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரிசல்ட் வந்த மாதிரி தெரியல இது. ஆனால் பாருங்கள், ஒவ்வொரு அப்டேட்டும் கொடுத்து தான் இருக்கிறோம். ஸோ அப்டேட் வந்து டிஆர்பி தகவல், அப்புறம் வந்து மினிஸ்டர் கொடுத்த தகவல் அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு மினிஸ்டர் சொன்னார் கூடிய விரைவில் சொன்னார். அப்புறம் வந்து ஓரிரு வாரங்கள்னு சொன்னார். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஓரிரு வாரங்கள் கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா மார்ச் ஸ்டார்டிங்கில் வந்து 1ஆம் தேதி என்னமோ சொன்னார். இன்றைக்கி பாருங்கள், டேட் 30 ஆயிடுச்சு. ஸோ மார்ச் எண்ட் ஆகி போச்சு, இன்னும் ரிசல்ட்டு வரல. ஸோ வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வெயிட் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை, எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ டிஆர்பி தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வெப்சைட் செக் பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து முந்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ராசஸ் போயிட்டு இருக்குது, எங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்து வெப்சைட் செக் பண்ணுங்கள், வெப்சைட்டில் பாருங்கள், வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில டிஆர்பியில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆடியோ தகவலும் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து வெப்சைட்டை செக் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ பாருங்கள், ரிசல்ட் வந்து ரொம்ப வந்து கூடிய விரைவில் வரும். ஏன்னா வராமல் இருக்காது, விடாமல் இருக்க மாட்டாங்க. இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு வந்து கூடிய விரைவில் வர வாய்ப்புள்ள சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து பொய்யான வதந்தியில் நம்ப வேண்டாம். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் டிஆர்பி தகவல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து முழுமையான முறையில் நம்ப வேண்டாம் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு சில அப்டேட் வந்து கிடைக்கும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இனிமேல் போகிற ஒவ்வொரு வீடியோவில் வந்து என்னோடய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இமெயில் ஐடி வந்து நான் வந்து போடுறேன். ஸோ இமெயிலில் வந்து யாருக்காவது ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டுக்கு அப்டேட் வந்து தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து தான் இருக்கிறேன். ஆனால் பாருங்கள், இப்போது ரிசல்ட் வந்து இன்னும் வரல. ஸோ மார்ச் எண்ட் ஆயிடுச்சு. ஏப்ரல் 1 சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1 கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏப்ரல் 1 விட்டே ஆகணும். ஸோ இது தாண்டி போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா போன தடவை மாதிரி உங்களுக்கு 10 மாதம் 1 வருஷம் வரைக்கும் ரிசல்ட் தள்ளி போயிருமோ அப்படின்ற ஒரு பயமாக இருக்குது. ஸோ வந்து அந்த பயம் தேவையில்லை. எதிர்பார்ப்போடு இருப்போம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது பெரிய கருப்பு மினிஸ்டரை பார்த்து இந்த ரிசல்ட்டுக்கு அப்டேட் கேட்டிருந்தோம். ஆனால் வந்து ரிசல்ட்டு கூடிய விரைவில் வரும் அப்படின்ட்டு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி அப்டேட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மினிஸ்டரை சந்திக்கிற வாய்ப்புகளோ அல்லது டிஆர்பியில், அதாவது ஜிஆர் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்கள ஏதாவது சந்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் தாராள முறையில் அவங்கள சந்தித்து ரிசல்ட்டை பற்றி அப்டேட் கேட்கலாம். ஸோ இந்த மறைமுகமான முறையில் நீங்கள் ஏதாவது ரிசல்ட் பற்றி கேட்டால் தான் உங்களுக்கு உண்மை வெளியே வரும். ஏன்னா அவங்க டேரெக்டாக வந்து உண்மையை ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எத்தனை ஃபோன்கள் பண்ணாலும் வந்து டிஆர்பியில் வந்து இதான் சொல்ல போகிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி மறைமுக முறையில் ஏதாவது உங்களுக்கு டிஆர்பியில் தகவல் கிடைச்சா ஷேர் பண்ணுங்கள். அதுதான் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், அந்த டிஆர்பி தகவல் வந்து நம்புங்க, வேணான்னு சொல்லலை. முழுமையாக நம்ப வேண்டாம். மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் விட்டுருவாங்க. ஏன்னா ஏப்ரல் 1 சொல்கிறாங்க. ஏப்ரல் 1 வந்து வெயிட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து காலதாமதம் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. இந்த ரேஷன் கடை பணியாளர்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கைக்கு வந்து தமிழக அரசு என்ன சொல்ல போகுது, அப்புறம் வந்து இதுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக ஏதாவது தகவல் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்கள் அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.